ப்ளீஸ் ஏறுவேன். எனக்கு மொபைல் தான். மொபைலை தண்ணியில் காமிச்சிடுவேன். நீ வேலை செய்யறது நீ வேலை செய்யறத பாக்குறதுக்கு அத்திமீர் கொடுத்து வச்சிருக்கணும்ல, அதுக்காக ஸ்டோர் பண்ணி அவருக்கு அனுப்பலான்னு இருக்கேன். எரிமா மூஞ்சி ஃபுல்லும் தண்ணி கொடுத்துருச்சு பாரு. என்னடி யூஸ் பண்ற அக்ஷரா? எனக்கு டைப்பரே போடலையே கடைசி வரைக்கும். பாவமா அதுவே சுத்திட்டு இருக்கு பாரு. டைப்பர் போடுறீங்க அக்ஷரா. இந்தா ஏய், உனக்கு ஒன்ன மட்டும் தான் இப்படி பண்றாங்க. கவுன்ஷே நீ எவ்வளவு பேர் இருக்காங்க வீட்டுல? தேவையே இல்லை. விஷால் இது வெங்கட் இருக்கான், ஜெகன் இருக்கான். தேவையே இல்லைன்ற வாய முடி. ஒத்தட்டவே பண்ணாளா? தேவை இல்லைன்ற ஸ்ரீந்தி முதற்கொண்டு விளையாடுவா. ஓவரா பேசணும்னா திருப்பி ஒன்று போட்டோ எடுக்கிறேன். விஷால் உன்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு, அததான் பாக்குறேன். கருமா ஏன் சிவ கருமா செய்யல எல்லாத்தையும். உன்னை பத்தலே கூடுவாங்க நாய. ரைஸ் இப்படிதான் கலக்கணும். கொட்டிட்டு இருக்கேன். இப்ப வசு வந்து எப்படி ரைஸ் வைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பா. அப்படி பேசிக்கிட்டே நான் செய்தி ஏன்னா வெட்டி பழம் எடுத்துட்டு இருக்கேன். எப்படி ரைஸ் செய்யணும்ன்றத சொல்லு. தண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இதாவது. அதுவும் அக்வால தான் தண்ணி எடுத்துக்கணும். நீங்க வேற எதுல எடுத்துக்கிட்டா பாய்சன் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கலைய நல்லா கலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மென்டலா மாதிரி ஃபீலிங் வரப்ப கொட்டிடணும். அது பசங்க மூஞ்சியே கொட்டலாம். அது ஒன்றும் பெரிய மேன் கிடையாது. யார் பசங்க மூஞ்சில கொட்டலாம். அவங்க யாராவது பண்றீங்களோ அவங்க பசங்க மூஞ்சி குதிக்கலாம். பசங்க இல்லைன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதே, உங்க மேலே கொட்டிக்கோங்க. இப்படிதான் கொட்டணும். அந்த சாப்பாடு கொஞ்சம் கீழே உடற வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதே மாதிரி போச்சு. விஷால் எப்படி பண்ணுவாங்க? எங்கடி போச்சு அந்த இது? வெளிப்பா யாரே செஞ்சவளே பசி தீர வந்தவளே சுந்தரியே தாவணி தாண்டி பார்த்தவளே சுந்தரியே மண்டல ஒன்னால பக்கலகு கிட்ட நீ வந்தாலது. அவ ஏதோ பண்ணணும் ட்ரை பண்றேன், ஆனா அவனால முடியல. நீங்க அதனால ஃபீல் பண்ணாதீங்க. பண்ணணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கே, அதுதான் பாய்சன் மாதிரி யோசிக்கிற வசு. என்னமோ அப்துல் கலாம்னு மனசுல அவளுக்கு நடப்பு, ஆனா ஒண்ணுமே இல்லை. உள்ளூர் கிளவிதான். ஸ்ரீநிதி இவா அடுத்து வருபவர். முடிய மட்டும் பாருங்க. ஸ்ரீநிதி come on remove your hair for Garnier please டி. நாங்க இத ஆட் கொடுக்கலாம் இருக்கோம். எடுடி சும்மா நமக்குள்ள தானே எடு. எனக்கு தெரியாதா? ஜஸ்ட் ஆல்புட் அப்லோட் பண்ணுவோம் அவ்வளவுதான். இது வசுவின் பேக், வசுவின் ஃப்ரண்ட். வீடியோ எடுத்துட்டு இருக்க நிறைய பேக்கை விட ஃப்ரண்ட்டை விட பேக் தாண்டி அதிகமா காமிக்கிற நீ வீடியோக்கு. இது அவளோட எருமை. ஏன்டி உன் குடும்பமே இப்படி இருக்கீங்க? கொலை பண்றதுக்கே வந்திருக்கீங்களாடி? ஐயோ
நான் இப்படி தானே போவேன். இப்படி பின்னாடி எடுத்து ஏய் இதுக்கு இன்னொரு ஒரு விசில் கொண்டு இருக்கு மேடி. அது எங்க போச்சு? தண்ணி வச்சல எல்லாத்துலயும். குக்கருக்குள்ள தண்ணி வச்சியா? பக்கத்துல நீ தான் உட்கார்ந்துட்டு இருக்க. குக்கருக்குள்ள தண்ணி வச்சா சொல்லு. குக்கருக்குள்ள தண்ணி வைக்கணுங்க. தண்ணி வைக்கலனா உங்க மூஞ்சி போயிடுங்க. எருமை ஏன் தள்ளி விடுற? கடவுளே இந்த பொண்ணோட இது வந்து 2 விதமான குக்கர்ஸ். நல்லா பார்க்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குக்கர். இது செகண்ட் குக்கர். குக்கருக்கு மேல இது விசில் கண்டிப்பா போட்டே ஆகணுங்க. இது சேம் லூஸ் இப்பதான் கைண்ட் வந்தது. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரமா அங்க இது இருந்து இதுதான் எங்க வீட்டு கிச்சன். கிச்சன் எவ்வளவு அழகா வச்சுக்கணும்னு நான் இப்ப சொல்றேன். உங்க வீடு கிச்சன் தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இதை மட்டும் காமிக்காத. கோலப்பட்டி ஏரியா. கோதப்பாட்டி ஏரியா உங்களுக்கு வேணாங்க. ஸோ அதனால மற்ற ஏரியா மட்டும் பார்த்துக்கலாம். ஏடி யோசி பண்ற? ஈஸியானது டேஸ்ட் மட்டும் பாருங்க. எவ்வளோண்டு தேக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ற ஒரே ஆள் இவங்க குடும்பம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா அதை பத்தி அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. அதை பத்தி நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வாய்க்கோசமே இந்த பொண்ணை வீட்டு போட்டு விட்டாங்க. ஸ்ரீநிதி அடுத்து இப்ப அவங்க வர்றாங்க. அவங்க வந்து இந்த வீட்டு குட்டி மாமியார். நீ குட்டி மாமியார். உன்ன இனிமேல் நான் குட்டி மாமியார். இது வந்து இவங்க வீட்டு ஏண்டா ஏய் உன் பிள்ளைய பத்தி அவளுக்கு டயப்பர் போட்டுடு. சிண்டி நீ தாண்டி பெஸ்ட். மாறி என் டயப்பர் மட்டும் கொண்டு வாடி போறேன். நான் போட்டு விடுறேன். ஓ போட்டு விடுறாங்க கனவா. சரி போ சீக்கிரம் குத்து போடுறது. அம்மலு வசூலே வருகிறார். எந்த விசில் எந்த குக்கர் எது விசில் வருதுன்னு பார்த்து. ஐயோ இதோட இல்லடி இது. யாருக்கிட்ட சீக்கிரமா வச்ச பாருங்க. இப்படிதான் லூஸ் தரமா ஏதாவது செஞ்சா இந்த மாதிரி தாங்க விசிறியே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. முதல்ல விசில தேடிட்டு அப்புறமா குக்கர் வைங்க. ஐயோ இவங்க அப்படிதான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவங்கதாங்க அடுத்து கேவலமான திரும்பவும் எங்க குடும்பம். எஸ் இவங்க அடிக்கடி இவங்க ரொம்ப அவங்க அழகா அவங்களே சொல்லிப்பாங்க. இங்க போக்கஸ் அங்க எதுக்கு போக்கஸ் இங்க போய் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னா ஏதோ பேசு நிறைய பேசு. இவதான் என்னோட வெத்த ஒரு அக்கா. இப்ப பாரு என்னையே வேலை செய்யு சொல்லிக்கிட்டே இருப்பா. அது பண்ணி இது பண்ணு அவங்க பசங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ 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 வேணாப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்றேங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து கேட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேட்டிங்க. நாங்க இப்போ பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டேன் இதுதான் இவன் பண்றேன் எப்பவுமே. சரி இங்க பாருங்க. அவங்க பொண்ணு அவங்க பையன் இன்னைக்கு தெரியாம பல்லு தேய்ச்சி விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டேன். பல்லு தேய்ச்சி விடுற ஆள் காமிடா அப்படின்னு. சரி ஆணு காமிச்சான். துப்புடானா என் வாயில துப்பிட்டாங்க. நீங்க ஏன் வாய் திறந்து வச்சுட்டீங்க? தெரியாம அவங்க துப்புறாங்க. இப்படி இவளை கொஞ்சறதுனாலதான் இவன் ரம்யா வேற ஏதாவது இன்சிடென்ட்? இன்சிடென்டா? ஐயோ அதுவே ஒரு சரியான வாழுங்க. வீட்டுல பிள்ளைய பெற்று வைக்க சொன்னா தொல்லைதான் ரெண்டும். இது வந்து பரவாயில்லைங்க. ஐயோ அதற்கு அந்த பெருசு சரியான தொல்லை. ஐயோ ஆஞ்சனையா
நீங்க நிறைய செக்ஸி மேட்டர்ஸ் கூட பேசலாம் இதுல. செக்ஸி மேட்டர்ஸ் கூட செக்ஸி மேட்டர் ரொம்ப செக்ஸியா அனினே மேட்டர் பேசுறீங்கன்னா செக்ஸி மேட்டர் ஏய் எருமை இதுல பேசினா ஆர்குட்ல போடலாம் போடு. டிப்ஸ் டிப்ஸா கைய வந்து கர்மா நான் வந்து டிப்ஸ்னா என்னால வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் இப்படி எடுத்துட்டு தான் போய் கொடுக்க முடியும். அவருக்கு பாரு எப்படி ரைஸ் கலர்வ அவ எப்படி ரைஸ் கலப்பாங்க அப்படின்றதுக்கு டிப்ஸ் கொடுறீங்கன்னா இப்படி கலந்து ஃபர்ஸ்ட் இப்படின்ற அப்படி இப்படின்றாடி அக்ஷரா ஏய் டயப்பர் எப்படி போலாம் டயப்பர் ஏய் கட்டா டயப்பர் பண்ணி இப்போ தான் இவங்களுக்கு வந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சேன். செயின் நீ கட்டது வேற மாதிரி இருக்குடி. புடிச்சுக்கொடி இப்படி